குடும்பத்தை சரியாக கவனிக்க தெரியாதவன் ஊழியம் செய்யாதன்ட்டார். உன் குடும்பத்தை நல்லா பார்க்க தெரியலையா, அப்புறம் எதுக்கு நீ ஊழியம் செய்கிற அப்படின்றாரு. ஒரு குடும்பத்தையே நல்லா வச்சுக்க தெரியலனா சபை எப்படி நல்லா வச்சுக்க தெரியும் அப்படிங்கிறாரு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ இந்த குடும்பம் நல்லா இருக்கிறது முக்கியம். ஏன்னா எல்லாம் வீக்காக இருந்து மற்றெல்லாம் வீக்காக, உங்கள் பொருளாதாரம் வீக்காக இருக்குது, உங்கள் வேலையில் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, மற்ற எல்லா காரியம் ஒன்றும் சரியாக போகல. ஆனால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்ல அமைதலாக, நல்ல உறுதியாக, ஒரு மன நிறைவு கொடுக்கக்கூடியதாக, நிம்மதி கொடுக்கதாக இருக்குதுன்னு வைங்க. இந்த குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மனைவி ஒரு பிரச்சனையாக இல்லை, மனைவிக்கு புருஷன் ஒரு பிரச்சனையாக இல்லை, உங்கள் 2 பேருக்கிடையே எல்லாம் நல்லா இருக்குன்னு வைங்க. மீதி எல்லாம் வீக்காக இருக்குன்னு வைங்க. வெளியே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியே இருக்கிற எல்லா வீக்னஸையும் ஸ்ட்ராங் ஆக்கிடலாம். ஒரு நாள் முயற்சி எடுத்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்கிடலாம். ஆனால் இங்கே மனைவியோடு உங்களுக்கு இருக்கிற உறவு வீக் ஆகிட்டு மீதியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அதெல்லாம் வீக் ஆகிடும். இது வீக்காக இருக்கிறதுனால இது என்ன பண்ண, இங்கே என்ன இருக்குதோ அங்கே தான் அதுதான் வெளியே வரும். இங்கே வீக்னஸ் இருக்குதுன்னா அந்த வீக்னஸ் எல்லாத்தையும் வீக்னஸ் ஆக்கி உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய சம்பாத்தியம், எல்லாத்தையும் வேலை எல்லாத்தையும் பாதிக்க ஆரம்பித்து விடும். சென்ட்ரலில் இருந்து தான் வருது எல்லாம். சென்ட்ரல் என்ன இருக்குதோ அதுதான் ஓரத்தில் இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். மேரேஜ் இஸ் த சென்டர் ஆஃப் யுவர் லைஃப். அப்போ அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அதாவது திருமணமானவர்கள் தங்களுக்கும் தங்கள் மனைவிக்கும் அல்லது புருஷனுக்கும் இடையே இருக்கிற உறவுக்கு தான் முதன்மை முக்கியத்துவம் தர வேண்டும். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இது என்ன பண்ணும், வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை, துன்பங்களை கொண்டு வந்து விட்டுவிடும், கஷ்டங்களை கொண்டு வந்து விட்டு நிம்மதியை ஒன்றெல்லாம் ஆக்கிடும், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆக்கிடும். இதை கவனிக்கலைன்னா அதுதான் சொல்கிறார். தாப்பனி தாயும் விரட்டி விட்டுருன்னு சொல்லல. இந்த வசனத்தை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஜனங்க. ஆளுங்க இருக்காங்களே, எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்க முடியுமோ தங்க வசதிக்காக யூஸ் பண்ணிக்கிறது. வசனத்தை எப்படியெல்லாம் தாங்களுக்கு வசதியாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அப்படிலாம் சொல்லலை. தகப்பனி தாயும் கனம் பண்ண சொல்லியிருக்குது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. வாழ்நாள் முழுக்க அவங்கள நம்ம காப்பாற்றணும். ஏன்னா நம்மளை காப்பாற்றிருக்கிறாங்க, நம்மளுக்கு சோறு போட்டிருக்காங்க, நம்மளுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. செய்கிறதில்ல ஒன்றும் தப்பே கிடையாது, செய்ய வேண்டும். இதைத்தான் கிறிஸ்தவம் போதிக்கிறது. ஆனால் எது நம்பர் 1 இருக்கணுன்றது மனசில் கரெக்டாக இருக்கணும். திருமணமானவர்களுக்கு அவர்கள் மனைவியோடு அவர் புருஷனோடு இருக்கிற உறவு தான் நம்பர் 1. அந்த முதன்மை ஸ்தானம் யாருடையதுங்கிறத அதை பற்றி ஒரு தெளிவு இருக்க வேணும். இல்லைன்னா வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய அதன் மூலமாக உண்டாகிறது. சரி.